வந்துட்டேன்ப்பா. தலைவர் விட்டு. வணக்கம் தலைவரே. வாங்க வாங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம் தலைவரே. உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம். இப்ப எல்லாம் ஒரு ஆளு நம்மளை காக்க வைக்கிறான். வணக்கம். வணக்கம். வணக்கம் தலைவர். வணக்கம் தலைவர். என்னண்ணே, உங்க மச்சான் தான் பஞ்சாயத்து தலைவர், நீங்க கான்ட்ராக்ட் எடுக்க வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு டெண்டர் விட்டுக்கிட்டு மாமனும் மச்சானு கொடுத்து வாங்கிக்க வேண்டியதானே? ஏய், வாய் மூடிட்டு போய் உட்காரு போ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம ஊருக்கு ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான டெண்டர் அப்ளிகேஷன் இங்க இருக்கு. யார் வேணா அப்ளை பண்ணலாம். யாரு கம்மியா கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். சொந்தக்காரன், ஊருக்காரன், உறவுக்காரன், மாமன், மச்சான் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இருக்காது. நியாயமான முறையில் இந்த டெண்டர் நடக்கும். உண்மையிலேயே யாரு கம்மியா கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் கிடைக்கும். டெண்டர் எடுக்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நல்லபடியா ரோட்டை மட்டும் போட்டு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ளிகேஷன் 100 ரூபா. எல்லாரும் வரிசையில் நின்று அப்ளிகேஷன் வாங்கிக்கோங்க. சரி வாப்பா போ. சுபியா, அப்ளிகேஷன் வாங்கிட்டு போயிடலாமா? வா. ஏ தம்பி, இந்தா ஒரு அப்ளிகேஷன் கொடு. டேய், உன்னதான் கேக்குறேன், அப்ளிகேஷன் கொடுறா. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுறவன் தான் பெரிய மனுஷன். டெண்டர் விட்டு பணம் கொடுக்கறது மட்டும் தான் உன் வேலை. எனக்கெல்லாம் பாடம் நடத்தாத. ஓ, அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு. போய் லைன்ல நிக்கணும்ன்றது தெரியவே இல்லையே. யாரு யாரு? நானா? நான் வரிசையில் நின்று வாங்கணுமா? நான் யாரு? சிவசாமி. நீங்க யாரா வேணா இருங்க. இங்க பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டர். போய் லைன்ல நில்லுங்க. டேய் வளவா, என்ன நீ அவமானப்படுத்துற? இல்ல, ஒழுங்குபடுத்துறேன். போய் வரிசையில் நில்லுங்க. டேய், என்ன திரும்ப திரும்ப அவமானப்படுத்துற? உனக்கு திரும்ப திரும்ப அவமானப்படாம இருக்கணும்னா போய் வரிசையில் நில்லுங்க. என்னையவே நீ அவமானப்படுத்திட்டு இல்ல? தன்மானமும் அறிவும் தான் மனுஷருக்கு அழகுன்னு நினைக்கிறவனா. நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன். பதவி உன் கையில இருக்க திமிரில தானே இப்படி பண்ற? அப்படின்னு நினைச்சா அது உங்க பிரச்சனை. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இந்த பார், இப்ப நான் சொல்றேன், இந்த கான்ட்ராக்ட வாங்கி காட்டுறேன். மிக்க மகிழ்ச்சி. நக்கலு, இது உனக்கு எனக்குமான சவால்டா. நான் மட்டும் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கலைன்னா எடுப்பேன். எடுத்துட்டு உன் மூஞ்சில கரிய பூசுவேன். அதுக்கப்புறம் உன் மூஞ்சி எங்கடா போய் வச்சுக்குவேன்? வரேன். வா சுபியா. இவெல்லாம் ஒரு ஊர் தலைவர், இவங்கிட்ட எல்லாம் வந்து நிக்க வேண்டிய தலைவிதி. பூங்கொடி, இந்தா இதை உங்க அண்ணன்ட்டையும் உங்க அப்பாட்டையும் கொடுத்துட்டு வா. இந்தா.
பூங்குடி அந்த ரிமோட் எடுத்து கொடு. ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா, ஆ இங்க வா. நான் வரேங்க. என்னங்க? என்ன உன் பொண்ணு என்ன வேவு பாக்குறாளா? என்னங்க சொல்றீங்க? எதுக்கு வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போறா? நீங்க சொல்றதே எனக்கு புரியல. டிவி சீரியலுக்கு நடிக்க ஆள் வேணும்னு கேக்குறாங்க, சேர்த்து வரேன் போறேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி விதவிதமா நடிக்கிற. நான் டெண்டர்ல என்ன அமௌண்ட் போட போறேன்னு உங்க அண்ணன் பார்த்துட்டு வர சொல்லிருக்கானா? அதான் அவன் வந்து வந்து பார்த்து எட்டி பார்த்துட்டு போறாளா? ஐயோ, அவருக்கு நமக்கு தான் பேச்சுவார்த்தை இல்லையே. நல்லா நடிக்கிறடி. இந்த நடிப்புக்கு உனக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம். அப்படி ஒரு நடிப்பு. எங்க உன் பொண்ணு? அவளை கூப்பிடு. இங்கதாங்க நிக்கிறா. அவ ஏதாவது பார்த்துட்டு போய் அவன் மாமன் கிட்ட சொல்ல போறான்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வையி. ஐயோ அம்மா, நான் ஒண்ணுமே பார்க்கலம்மா. நாங்க என்னத்தங்க பார்த்தோம்? இந்த பாரு, ஊருக்கு புதுசா ரோடு கான்ட்ராக்ட் பண்றாங்க. உங்க நொண்ணு தானே ஊர் தலைவர். இன்னைக்கு காலையில கூட என் கூட உரண்டை இழுத்தான். வாடா போட்டு பாத்துக்கலான்னு சவால் விட்டு தான் வந்திருக்கேன். அந்த சவால்ல நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிக்கணும். அதனால எப்படியாவது அந்த ரோடு கான்ட்ராக்ட நான் தான் எடுக்க போறேன். இத பாரு, எனக்கு கொடுக்க கூடாதுன்னு அவன் ஏதாவது சித்து வேலையெல்லாம் பண்ணுவான். ஓ முகம் மூலமா வேவு பார்த்து நான் டெண்டர்ல எவ்வளவு கோட் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்க நினைப்பான். அப்படி ஏதாவது இங்க இருந்து சின்ன விஷயம் கசிஞ்சு அவன் காதுக்கு போச்சு, ஆத்தாடி மகளையும் உயிரோடு நிக்க வச்சு சங்க அறுத்துருவேன். இது வெறும் டெண்டர் இல்ல, இந்த சிவசாமியோட தன்மானம். இந்த விஷயத்துல சின்னதா ஒரு குறை வந்தாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இந்த டெண்டர் எடுத்து ஜெயிச்சு உங்க நொன்ன மூஞ்சில கரிய பூசணும். இந்த கவருக்குள்ள இருக்கிறது சிவசாமியோட தன்மானமா? அப்ப சரி, அத காத்துல பார்க்க விட ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அதை யூஸ் பண்ணலாம்னு உங்க மனசுக்குள்ள தோணும். அப்படி தோன்றது ஒன்றும் தப்பு இல்ல. அதை நடத்தி காட்டணும்னு நினைச்சீங்கன்னு வையி, உங்களுக்கு நரகம் இப்படி இருக்குன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும்.